இறைவன் ஒருவன் தான்ட்டு போனோம். உன் கடவுள் வேற, என் கடவுள் வேற, உன் தெய்வம் வேற, என் தெய்வம் வேற, உன் மொழி வேற, என் மொழி வேற. இந்த வேற்றுமையை உள்ளத்துக்குள்ளே உருவாகும் போது உனக்கு பகை உணர்ச்சி வரும். இதையெல்லாம் இந்த பாடம் பண்ணும்போது எல்லாம் ஆகும்போது இதெல்லாம் பொய்யா இருக்குதுன்றது தெரியுது. அதனால் ஊட்டெல்லாம் போக மாட்டேங்க. ஊட்டெல்லாம் போக முடியாது. ஊட்ட போனோன்னா அதுக்கு இந்த உபதேசமே தேவையில்லை, தானாகவே ஓடி போடுவான் எத்தனையோ பேர். நான் எதுக்கு போயிருந்தேன், கைலாசம். அங்கே போனாக்கா நிறைய பேர் உட்காந்துன்னு இருக்கிறான். என்னடா அது இவ்வளோ பேர் எல்லாம் ஹிந்தியில் தான் பேசுகிறான். அதை லைனாக உட்காந்துங்கிறதுல பார்த்தா 2 பேர் தமிழை மாதிரி இருந்தான். நான் கேட்டேன், என்னப்பா தமிழ் தெரியுமா? தெரியுங்க. ஏன் தமிழில் பேச மாதிரி? இல்லை, இங்கே எல்லாரும் ஹிந்தியில் தான் பேசுவாங்க அப்படின்னு. சரின்னு பேசுன்னு எதனா ஞானம் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வீட்டில் இருந்து பயந்து நீங்கள் ஓடியான்ட்டோம், வந்து 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. ஏன்னா ஞானத்துக்கு அதெல்லாம் கிடையாது. அவன் அம்மா செத்துது, நடிகர் பிறந்தது, இந்த சாப்பாடு வருது, சாப்பிட்றோன்றோம். அது மாதிரி எங்கே போனாலும் ஓடி போகிறவனுக்கு ஞானமே இந்த உபதேசமே தேவையில்லை, தானாகவே ஓடி போடுவான். ஆனால் இந்த உபதேசம் வாங்கி இருக்கிற இடத்துல சாதிக்கணும். ஓடுறது பயந்து போடுறது. சாதனைன்றது நீ இருக்கிற இடத்துலையே இல்லறத்துலேயே இருந்து பொண்டாட்டி கூடவே இருந்து சாதிக்கணும். அதுதான் சாதனை. ஓடி போய் நான் பொண்டாட்டியை விட்டுறேன், புள்ளியை விட்டுறேன்னா அது சாதனை கிடையாது, அது பயம். அது பேர். அது இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா நீ எங்கே போனாலும் உன் மனசு வீட்டு மேலே தான் இருக்கும். அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இருக்கிற இடத்துல நீ எல்லா வேலையும் செய்யணும், எல்லாம் செய்யணும், எல்லா உலக விஷயங்கள்ல ஈடுபடணும். ஆனால் உன் மனம் எதுலையும் ஒட்டாமல் வாழணும். நீ தனித்தே நிற்கணும், எல்லா செயலையும் செய்யணும். நீ அந்த மாதிரி போனால் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை இல்லைன்னா குழப்பம் வரும். அதனால தான் இங்கேருந்து வீட்டிலேருந்து இங்கேருந்து உபதேசம் வாங்கிட்டு போகிறது, பொண்டாட்டியை உட்காந்து சின்ன ராமாயணம் படிக்கிறது, படிச்சுட்டு அப்புறம் பூஜை பண்ண போனால் வீட்டுக்கட்டத்தில் நிற்கிறது. இந்த மாதிரி நான் எங்கள் அம்மா வீட்டில் எடுத்து விட்றேன், என்னையாண்ட கல்யாணம் பண்ணிக்கினேன்றது. இது மாதிரி பிரச்சனை எல்லாம் அதனால வர்றது தான். அது மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. சரி, சொல்லு. ஏன் இப்போ நம்ம வாழ்நாளில் நம்ம செய்கிற நல்லது கெட்டதுக்கான பிரதிபலன் வந்து நமக்கு தானே ஏன் கிடைக்கணும்? நம்ம பெற்ற பசங்களுக்கு ஏன் பாவம் சேரணும்? அது நீ எதுலேருந்து வந்த? நான் அப்பாவோட. அதுலேருந்து வந்ததெல்லாம் உனக்கு தான் சொந்தம். இப்போ உங்கள் அப்பா சொத்து வச்சுருந்தாருன்னா யாருக்கு சொந்தம்? எனக்கு தான். உனக்கு தான் சொந்தம். அப்போ அவர் பால் சேர்த்து வச்சுக்கிற பாவமும் உனக்கு தான் சொந்தம். பக்கத்து வீட்டுக்காரர் எடுத்து பண்ண உங்கள் அப்பா சொத்தெல்லாம் நீ தானே எடுத்துக்கணும். அது மாதிரி நீ பண்ணுறதெல்லாம் உன் பிள்ளைங்களுக்கு தான் வரும். இது தொடர்பு இல்லாத போது தான் வராது. தொடர்பு வர்றதுக்கு முன்னே எல்லாருக்குமே வரும். அதனால் அது ஏன் வருதுன்னு கேள்வியே கிடையாது. அதனால தான் சொல்கிறது, அபிமன்யு வயிற்றில் இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சுபதிரை கிட்ட சொல்கிறாங்க, மகாபாரதத்தில் துரோணர் பீஷ்மர்னுடைய யூகத்தை உடைக்கிற ஆற்றல் அர்ஜுனனுக்கு தான் உண்டு, வேறு யாரும் உடைக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ அது எப்படி உடைப்பாங்கன்னு கேள்வி கேட்கும்போது சுபதிரைக்கு சொல்லின்னு வர்றாரு. சுபதிரை தூங்கிட்ட உடனே அபிமன்யு கேட்டுன்னுக்கிறான் வயிற்றுலேருந்து. பிறந்த உடனே அந்த அபிமன்யு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி உள்ளே போயிட்டான், வெளியே வர தெரியாத மாட்டின்னு செத்து போகிறான். அது மாதிரி கர்ப்பத்திலேயே அந்த குழந்தைங்களுக்கு அந்த உணர்வு வந்துடும். அப்போது கர்ப்பத்திலே உணர்வு வந்தது, மற்றவன் சொன்னதே கேட்கும்போது அந்த விந்துலேருந்து வந்ததுக்கு அந்த பாவ புண்ணியம் வராதா? அப்படி வர்றதுதான். ஒவ்வொரு தாய் தாப்புனுடைய விந்துலேருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்னென்ன செய்தானோ அத்தனையும் இவனுக்கு சொந்தம். இவன் இவன் வளர்ந்த பிறகு இவன் செய்கிற பாவ புண்ணியம் இவனுக்கு சொந்தம், தாய் தாப்பு வராது. சொல்லு. அந்த பாவத்தெல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரே வழி இதில் மட்டும்தான் தீர்க்க முடியும். எந்த உலகத்தில் பாவம் பண்ணியோ அந்த உலகத்திலே புண்ணியத்தை பண்ணணும். பண்ணினா தான் சமமாக ஆகும். அது நீ அதை விட்டுட்டு அவங்க பாவம் பண்ணிட்டான், அது முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா அது இருந்துக்குன்னு தான் இருந்துக்கு இருக்கும். சொல்லு. அதனால் செய்தது நன்மை. நம்மளால் இப்போ ஒரு 1000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன், ஒரு 500 ரூபாய் உலகத்துக்காக செய்துடுறேன், ஒரு 500 ரூபாய் என் குடும்பத்துக்காக செய்துக்கிறேன். அப்போ நான் எங்கே பாவத்தை பண்ணணும் அங்கேயே நான் புண்ணியத்தை பண்ணிடுறேன். அப்போ எனக்கு நான் சமமாக ஆயிடுறேன். அந்த மாதிரியான மனோபாவத்தை ஏற்படுத்திக்கணும். அதுதான் ஆன்மீக வழி. ஆன்மீகம்ன்றதே என்ன? அடுத்தவனுக்கு கொடுத்து வாழறது ஆன்மீகம். அடுத்தவங்ககிட்ட இந்த எடுத்து வாழறது அது மிருக வாழ்வு. மனிதன்றவனை கொடுத்து வாழறவன் தான் மனிதன், எடுத்து வாழறது மிருகம். மிருகம் மாதிரி வாழக்கூடாது. இவ்வளோ நாள் எப்படி ஒன்றா வாழ்ந்துடலாம். இனிமேல் நமக்கு இந்த பக்குவம்லாம் தெரிஞ்ச பிறகு மனிதனாக வாழ பழகுங்க. பார்க்கறதுக்கு எல்லாரும் மனித மாதிரி இருப்பான், ஆனால் குணங்கள் மனித மாதிரி இருக்காது, மிருகம் மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறது, மனித மாதிரி இருக்கிறது பெருசு இல்லை, மனித மாதிரி பழகுங்க அப்படின்றது.
அதனால மனிதனா மாறும்போது மனோபாவம் பக்குவப்படும் போது எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற நினைப்பு உண்டாகும். சொல்லுங்க ஐயா. ஒரு சில பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொருத்தரோட பிறப்பும் வந்து வெவ்வேறு காரணத்துக்காக பிறந்திருக்கிறாங்க. மற்றவனை பார்த்து நீ கஷ்டப்பட்டு வாழாத, மற்றவனை பார்த்து புறமப்படாத, அவன் வேற காரணத்துக்காக பிறந்திருக்கான், நீ வேற காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்க அப்படின்றாங்க. அப்ப நம்ம எந்த காரணத்துக்கு எந்த நோக்கத்துக்காக பிறந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்க முடியுமா ஐயா? யாரையும் தெரிஞ்சுக்கவே முடியாதுப்பா. தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா உலகம் இந்நேரம் இருந்திருக்காது. ஏன்னா ஆதியில வந்து போன பிறப்பினுடைய நோக்கமே இந்த பிறப்பில் உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உலகம் இந்நேரம் இருந்திருக்காது. ஒருத்தன் வெட்டி கொன்னுட்டு இருப்பான் எப்போவோ. இது இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிறப்பில் நீ என்ன செய்துன்னுக்கிறன்னு தெரியும். இந்த உடல் விழுந்த உடனே அது மறந்து போயிடும். அது மறந்தால்தான் உலகம் இருக்கும். மறக்காத ஞாபகம் இருந்ததுன்னா உலகமே இருக்காது. அதனால யாருமே எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது. தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ரகசியம், தெய்வ ரகசியம்னு பேர். அது தெரிஞ்சுக்கிற நாள் வரும். எப்போ வரும்? அதை தான் அவ்வைக்கிட்ட கேட்குறாங்க, அம்மா நான் முப்பிறவினுடைய நிலையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சரி, முப்பிறவினுடைய நிலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீ வந்து ஞானியாக ஆயிட்ட. முப்பிறவியில் போன பிறவியில் வந்து நீ பணக்காரனாக இருந்த. இப்போ ஞானத்தை விட்டுட்டு திருப்பி பணக்காரனாக போக மாட்டேன். அப்புறம் எதுக்கு பாது அப்படின்னு. அது மாதிரி நம்ம போன பிறப்பில் என்ன வரணும், இப்போ எதுக்காக வந்துக்கிறோம், என்ன செய்துக்கிறியோ அதுக்காக வந்துக்கிற நீன்னு அர்த்தம். இப்போ நீ என்ன செய்துன்னுக்கிற, நீ அதுக்காக தான் வந்த. அது இல்லைன்னு சொன்னால் நீ இந்த செயலை நீ செய்ய மாட்ட. அதனால எல்லா மனிதர்களும் எதுக்காக வந்தான், பூமியில் ஜனனம் பண்ணனா மரணம் அடைவான். ஜனனமும் மரணமும் இயற்கை. இந்த ஜனன மரணத்துக்குள்ள இறைவன்ற ஒருத்தனை பிடிக்கணும். அதுக்காக மனித அனுபவமும் மனிதன் வந்து அடுத்தவனுக்கு நன்மையை சொல்றதுக்கும் அந்த அனுபவத்தை எடுத்து அடுத்தவனுக்கு விளக்கிட்டையும் மறையறதுக்கு தான் மனிதனும். மற்ற ஜீவராசி பேசாது. மற்ற ஜீவராசி ஒருத்தர் நடத்தாது. உலகம் உற்பத்தி கடவுளுக்கு அடுத்தபடி மனிதனுடைய வாழ்வு. மனிதன் எதுக்காகன்னா கடவுளை பற்றி பேசணும். அதுக்காக படைக்கப்பட்டவன் தான் மனிதன். ஆனால் இவன் கடவுளை பற்றி பேசாத, இவனை பற்றி பேசிக்கிறான், தன்னை பற்றி பேசிக்கிறான், தான் குடும்பத்தை பற்றி பேசிக்கிறான், உலகத்தை பற்றி பேசுகிறான். அதெல்லாம் முக்கியம். கடவுளை பற்றி பேசணும். ஆனால் அந்த கடவுளை பற்றி பேசுறது உண்மையான பேச்சாக இருக்கணும். பொய்யான கடவுள் பிரச்சாரமாக இருக்கக்கூடாது. அதுக்காக வந்தது தான் மனித உடல். சரி, சொல்லு ஐயா. ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும், அது கேட்கலாமா வேணாம்னு தெரியல ஐயா. இப்போ வந்து இந்த ஆன்மீகத்தில் வந்து ஞான நிலை அடைஞ்சவங்க கடவுளோட நிலை ஒன்று அப்படின்னா ஒரே ஞான நிலைன்னா, ஆனால் ஒவ்வொருத்தரோட கருத்துக்களும் மாறுபட்டு இருக்கு ஐயா. ஒரு சில ஆமாம், நீ எந்த நோக்கத்தோட பார்த்தியோ கடவுளை, அந்த நோக்கம். ஒருத்தன் குழந்தையா பார்த்தான் கடவுளைன்னா அது குழந்தையாவே காட்சி கொடுக்கும். ஒருத்தன் முதியவராக பார்த்தான்னா ஒருத்தனுக்கு முதியவராகவே காட்சி கொடுக்கும். எவன் ஒருவன் எதை நினைக்கின்றானோ அவன் ஒருவன் அதுவாக ஆகின்றான். கடவுள் அப்படிதான். எந்த ஞானி எதுவாக நினைச்சாரோ கடவுள் அதுவாகவே காட்சி கொடுப்பாரு. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல, ஒருத்தர் கண்ணன் வரும், ஒருத்தர் முருகன் வரும், ஒருத்தர் சிவன் வரும், ஒருத்தர் அம்பாளன் வரும். ஆனால் எல்லா பொருளும் ஒரு பொருள் தான். அது இவனுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீ உன் வீட்டில் 4 குழந்தை பிறந்து 4 குழந்தைக்கு ஒரே பேர் வைப்பியா, வேறு வேறு பேர் வச்சுப்பில்ல? அது மாதிரி தான் கடவுள் கொடுப்போம். அது ஆகிப்போச்சு. ஈசனோட 4 ஞானிகள் வந்தாங்க இந்த உலகத்துக்கு. ஈசன்கிட்ட உபதேசம் வாங்கி அந்த 4 ஞானியால் தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இந்த ராஜயோகம் மற்ற எல்லா யோகங்களும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த 4 ஞானியால் தான். அந்த 4 ஞானி வந்து இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் இருந்து அதை சொல்லிக் கொடுக்கும்போது தான் இன்றைக்கி அது உலகம் ஃபுல்லாக பரவிச்சு. அந்த 4 ஞானி யாருன்னு திருமூலர் சொல்கிறாரு. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினேன். நந்திகள் 4 சிவயோக மாமுனி 1. நந்திகள் 4 சிவயோக மாமுனி மற்றும் தொழ பதஞ்சலி, வேகப்பாரன், திருமூலன். இந்த 4 பேர் வந்து ஈசன்கிட்டவே உபதேசங்கள் வாங்கி இந்த உலக மக்களுக்கு சொல்கிறதுக்கு வந்தாங்க. அதில் 2 பேர் சிவமாமுனியும் பதஞ்சலியும் வடநாட்டுக்கு போயிட்டாங்க. இவர் திருமூலரும் இவங்க இந்த பக்கம் வந்து தென்னாட்டில் இங்கே சொல்லி கொடுத்து இன்றைக்கி இந்த கலை இவ்வளோ வளர்ந்துருக்குது. இதை வளர்க்குறதுக்கு அவங்க எவ்வளோ பாடுபட்டிருக்கணும். இப்போவே நம்ம இவ்வளோ வசதிகள் இருக்கிற காலத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போ ஜனங்களே அதுக்கு போகாத காலம், அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க.
அப்படி இருந்தோம் இன்னைக்கு இது நிலைச்சி நிற்குதுன்னு சொன்னால் அவங்க பட்ட சிரமம் தான். அதனால தான் அத்தனை மகான்களுக்கு மேலே நம்ம செலவழித்து இது உலகத்தில் எங்கேயும் செய்யாத செயலை நம்ம செய்து இந்த உலகத்துக்கு காட்டணும், இதை எல்லாருமே செய்யணுன்றதுக்காக பண்ணியிருக்கிறோம். இது நடந்துக்கினுக்குது. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருந்து நம்ம ஆசிரமத்துக்கு நிறைய வெளிநாட்டு சீடர்கள்லாம் வராங்க, உபதேசங்கள் வாங்குறாங்க, நிறைய போகிறாங்க. காரணம் இது என்னன்னாக்கா, தெய்வம்ன்றது பொய்யான விஷயம் இல்லை, அதே நேரத்தில் தெய்வ வழிபாடுன்றது பொய்யான விஷயமா இருக்கக்கூடாது. தெய்வ வழிபாடுன்றது உண்மையில் இருக்கணும். தெய்வம் எங்கே இருக்குது? உனக்குள்ளே தான் இருக்குது, உலகத்துலலாம் கிடையாது. உலகம்ன்றது ஒரு பிரபஞ்சம், அது ஏக்கத்தில் நடந்துன்னுக்குது. ஆனால் அதே கடவுள் உனக்குள்ளும் இருக்குது. அதை நீ தேடி எடுத்தினா நீ கடவுள் நிலையை அடையலாம். அதனால தான் சொன்னான் மனிதனும் கடவுள் ஆகலாம்ன்ட்டு. புலியும் கடவுள் ஆகலாம், சிங்கமும் கடவுள் ஆகலாம்னு சொல்லியிருக்கலாம், சொல்லலை. மனிதனும் கடவுள் ஆகலாம். ஏன் மனிதனுக்கு? ஏன்னா மனம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் உலக வாழ்வும் வாழ முடியும், கடவுளையும் அடைய முடியும். மனம் இல்லாதவன் எதையும் செய்ய முடியாது. அதனால் அப்படிப்பட்ட வழியை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இதை பின்தொடர்ந்து நல்லபடியாக சீராக சிறப்பாக செய்தீங்கன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு, அந்த பாவங்கள் அழிக்கலாம், புண்ணியத்தை நாடி போகலாம், இறைவனோடு அடையலாம், பிறப்பை தவிர்த்துக்கலாம். அதுக்காக தான் இவ்வளோ பேசினுக்கிறேன் நான். இதை பின்தொடருங்க. சொல்லுவேன். என்ன ஏமா சொல்லு. ஒரு 1000 மைல் இருக்கும் பொழுதுதா சொல்லு. எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணி எவ்வளோ வந்து சொல்லு. அதான் சுங்காஞ்சத்திரம் ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ நாள் ட்ரை பண்ணி அவ்வளோ நாள் ட்ரை பண்ணி மலேசியாவிலேருந்து நினச்சிங்கன்னா வந்துடுறாங்க. சுங்காஞ்சத்திலேருந்து வந்து பெருசாக சொல்கிறேன். சொல்லு. நடந்து போகிற இடத்துக்கு சித்தர் பாடல் சொல்லுப்பா. கோவானூர் பொட்டிலே குண்டுமணியின் சன்னதியிலே சவாமூலி முளைத்திருக்கு, அதை சார்ந்து பாரடி. யார் பாட்டது? அகஸ்தியர். என்ன சொல்றாரு? அதைத்தான் எனக்கு தெரியல. அதை பத்தி தெரியாது உனக்கு. எதுக்கு அது? அதை பத்தி ரொம்ப நாளா அந்த பாட்டு ரொம்ப நாளா. அதான் அதுக்காக தான் ஆசிரமத்துக்கு வந்தியா? இல்லையா? சித்தர்கள் பத்தி கொஞ்சம் அப்படியே தேடி எல்லாம் உனக்குள்ளவே இருக்குது, அதை தேடுறா முதல்லன்றாரு. என்ன சொல்ற? முதலடி சொல்லு. கோவானூர் பொட்டலிலே குண்டு. என்ன சொல்றாரு? கோவானூர் பொட்டலிலே குண்டுமணி அம்மன். அது எங்க இருக்குது? அது தெரியல. அதுன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏதோ எவனா பார்த்து ஒன்று பேப்பரில் கச்சிருந்தா காகிதத்தில் அதை பொறிக்க வச்சு ஜோப்பில் போட்டுன்னு தெரியுதா? பொட்டுன்றது பூர்வ மையத்தை சொல்றாரு. அங்கே தாண்டா குண்டுமணி இருக்குது, அங்கே அம்பாள் உட்காந்து பாடுறான்றாரு. சாவாமொழி முளைத்திருக்கு, அதை சார்ந்து பாரடி. ஆமாம், அதை அங்கே பாரு. ஊரெல்லாம் பார்க்காத. ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா உன் பொழப்பு கெட்டு போடும். அங்கே பார்த்தீங்கன்னா நீ பொழைச்சிப்பேன்னாரு. அதனால் அங்கே பார்க்கறது தான் கஷ்டம். அங்கே பார்க்கறதுக்கு தான் இங்கே சொல்லி கொடுத்துன்னுக்குறாங்க. பாரு போ. சித்திரங்கள்லாம் எல்லாரும் பறவையா எல்லாம் சொல்லிட்டு வர்றது முப்புன்னு சொல்லி வராங்களே. முப்புன்னா வயசாச்சுன்னு அர்த்தம். போகிற துபாய்க்குன்னு அர்த்தம். ஆமாப்பா. பிணின்னா நோய், முப்புன்னா வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். முப்பு வந்துடுச்சுனாக்கா துபாய்க்கு போக போகிறோம்னு அர்த்தம். இப்போ எனக்கு முப்பு வந்துடுச்சு, 3 மாதமாக அந்த ஆஸ்பத்திரியில் இருந்துட்டார்ல, அந்த மாதிரி அதை சொல்கிறது. முப்புன்னா வயசாயிடுச்சு, ஒரு துபாய் போக போகிறாருன்னு அர்த்தம்.